வருகின்ற ஆண்டு புதுவை மாநிலத்திற்கும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் நன்மைகள் பல விளையக்கூடிய ஆண்டாக அமைய வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துள்ளேன். இந்த சிறப்பான நாளிலே ஒரு நல்ல நிகழ்வோடு ஆரம்பிக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கின்றது என்று சொல்ல வேண்டும். சமுதாய மக்கள் மீது தன்னுடைய அன்பினை செலுத்தக்கூடிய சமூக ஆர்வலராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ராஜேந்திரன் அவர்கள் இந்த சமூக பணியை மேலும் அதிக அளவிலே செய்ய வேண்டும் என்பதற்காக எடுத்துக் கொண்டிருக்கிறார். எங்கெல்லாம் துன்பம் வருகின்றதோ அங்கெல்லாம் நின்று தன்னுடைய சேவை செய்யக்கூடிய நல்ல நண்பர். அது மட்டுமல்ல, இளைஞர்கள் மீது அதிகமான பாசத்தை கொண்டவர். விளையாட்டு போட்டிகள், கட்டுரை போட்டிகள் என்று பல நிகழ்வுகளை தனிப்பட்ட முறையிலே நடத்தக்கூடிய ஒரு நல்ல நண்பர் என்று சொல்லலாம். அவருக்கு மக்கள் மீது இருக்கக்கூடிய அதிக அக்கறையின் காரணமாக நாம் செய்கின்ற அந்த சமுதாய சேவையோடு நின்றுவிடக்கூடாது என்ற காரணத்திற்காக இன்றைய தினம் அரசியலிலே சேர வேண்டும் என்று ஒழுக்கத்தோடு இங்கு புதுவையிலே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியிலே தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்களை அவருடைய வருகை நல்ல வருகையாக இருக்க வேண்டும், மீண்டும் வாழ வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். வளமான வாழ்க்கையை பெற வேண்டும், வளமான தொண்டர்களை பெற வேண்டும், சமுதாயத்திற்கு மேலும் நல்ல பணிகளை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். அது மட்டுமல்ல, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்று இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளை எல்லாம் களைய வேண்டும் என்று ஆழ்ந்த நோக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர் என்று சொல்லலாம். அதன் காரணமாக அவர் எந்த இயக்கத்திலே சேர்ந்தால் சமுதாயத்திற்கு நன்மையாக இருக்கும் என்ற எண்ணத்தோடு ஆய்வு செய்து ராகுல் காந்தி அவருடைய பாதையினை சென்றால் மக்களுக்கு நன்மை செய்ய முடியும் என்ற நல்ல எண்ணத்தோடு நீதி கேட்டு நெடும்பயணம் செல்லக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முறைகேடுகள், பெண்களுக்கு இழைக்கக்கூடிய அநியாயங்கள், படித்த இளைஞர்களுக்கு ஏற்படக்கூடிய நியாயமற்ற தன்மைகள் என்று சொல்லக்கூடிய பல